ஏய் சொல்ல மாந்துட்டேன்டி. நேத்து லவ் டுடே படத்துல வந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போனை மாத்திக்கலான்னு கேட்டேன். அவன் பயந்துட்டு போனை கொடுக்கவே இல்ல. நான் உடனே பிரேக்கப் பண்ணிட்டேன். நீயும் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன் கேட்டு பாரு. அப்படி அவன் கொடுத்துட்டானா அவன் ஒழுங்கா இருக்கான்னு அர்த்தம். அப்படி அவன் கொடுக்கல நீ அவனை உடனே பிரேக்கப் பண்ணிடு. சொல்லு பிரவி, என்ன கால் பண்ணி உடனே வர சொன்னேன்? போனு கேளு. நம்ம ஃபோன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீரா. ஃபோன் கொடு வீரா. யோசிக்கிறான் பாரு. என்ன வீரா யோசிக்கிறா? ஃபோன் கொடு. யோசிக்கலாம் இல்லை, இங்கே பாரு. பைக் ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசுறேன்னு சொல்லி காலையில டிஸ்பிளேலாம் உடஞ்சி போய் நானே உங்கள்கிட்ட ஃபோனை எப்படி மாற்றிக்கலான்னு கேட்கலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே கேட்ட. இப்போ நீ கேட்டு நான் கொடுக்காம இருப்பேனா? நீ கேட்ட மாதிரி என் ஃபோனை வச்சுக்க, நான் இந்த ஐஃபோனை வச்சுக்கிறேன். ஐஃபோன் வாங்கிட்டு ஓடுறான்டி. வால் எங்கடி ஓடுறான்? நல்ல வேலை அவகிட்ட போனை மாத்தினதுல ஒரு ஐபோன் கிடைச்சிச்சு. அவளை பிரேக்கப் பண்ணிட்டு இந்த போனை வச்சுக்க வேண்டியதுதான். தேங்க்ஸ் டு பிரதீப் ரங்கநாதன். என்ன மச்சான் உடனே பார்க்க சொன்னேன்? என்ன மேட்ரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பார்க்கில் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன்டா. அப்புறம் அவளோட அழகான 2 கண்ணை பார்த்தேன்டா. கண்ணை பார்த்ததும் காதல் வந்துச்சா? இல்லை மச்சான், காதல் வரல. மெட்ராஸ் தான் வந்துச்சு. கண்ணு தெரில. கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டு போறியா? யாரண்டா? சொல்லுங்க அனிதா, கார்ல உன் பேரை ஸ்மால் லெட்டர்ல எழுதவா இல்லை கேபிட்டல் லெட்டர்ல எழுதவா? நீங்க காலையில சர்ப்ரைஸ் சொல்லும் போது நான் நினைச்சேங்க அது இந்த கார் வாங்க தானா. என்ன மாடலுங்க? புது காரா? இல்ல அனிதா, அது புது கார்லாம் இல்ல, பழைய கார் தான். ஓ பழசா? பரவாயில்லைங்க, பழசோ புதுசோ நீங்க வாங்கினது பெருசுதாங்க. அனிதா, இந்த பழைய காரையுமே நான் எடுக்கல. அது ஏதோ ரோட்ல நிக்கிற காரு. இது ரோட்ல நிக்கிற காரா? அதுல எதுக்கு என் பேர் எழுதுவான்னு கேக்குறீங்க? அதுவா, அது ரொம்ப நாளா ரோட்ல இருந்ததுனால ஃபுல்லா தூசி அடிச்சிருக்கு போல. நான் வேற 90s கிட்ஸா, அதை பார்த்த உடனே அதுல எதுனா எழுதணும்னு கை வேற நம்மனமான்ருச்சு. அதனாலதான் உடனே உனக்கு கால் பண்ணேன். இப்போ நீ சொல்றியா இல்லையா? ஓ, நீ விட்டா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. ஓனர் வந்து கார் எடுத்துட்டு போனாலும் போயிடுவான். நான் ஏன் பேரையும் எழுதிக்கிறேன். எழுதிட்டேன். சரி, காலையில ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? அதுவா, நைட்டு வரும்போது உனக்கு புரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வரலாம் பார்த்தேன். அதுதான் அந்த சர்ப்ரைஸ். வீட்டுக்கு வா, உனக்கு நான் கொத்து பரோட்டாவே போடுறேன். சொல்றா. போர் அடிக்கிறீங்கன்னா வெளில போலாண்டி. எனக்கும் வெறுப்பா தாண்டா இருக்கு. எங்க போலாம் நீயே சொல்லு. சூப்பர். அப்ப செகண்ட்ஸ் அவதார் 2 படத்துக்கு போலாமா? விஷுவல்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. சிச்சி, அவதாரா? விஷுவல்லாம் ரொம்ப மொக்கையா தான் இருந்துச்சு. இவனுங்க கொடுக்குற பில்டப் அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லடா. 3D தான் பேரு, ஆனா எதுவுமே பக்கத்துல தெரியல. சுத்த வேஸ்ட்டா. என்னடி சொல்ற? சரி ஓகே, கதையாவது எப்படி இருக்கு? கதையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான்டா. அப்போ செகண்ட் ஹாஃப்? அத பார்க்கறதுக்கு தான் நீ கால் பண்ணிட்டியே. கால் பண்ணிட்டேனா? அம்மா, நீ இப்ப எதுல படத்தை பார்த்த? போன்ல தான்டா. சரி இரு, நான் மிச்ச படத்தை பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். அடி பாவி, தியேட்டர் பிரிண்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? இப்படி 3D படத்தை 3D பார்த்தா எப்படி உனக்கு பக்கத்துல தெரியும்? என்ன இது விசில் சவுண்ட்லாம் கேக்குது? இந்த ஜேம்ஸ் கேமராமேன் இதை கூடவா கண்டுக்காம வச்சிருக்காரு? அங்க பாரு, மொத்தம் ஏந்து போயிட்டு இருக்கான். ஹாய் பேபி. என்னடி இது? இதுல நீங்க 4 வருஷமா வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாமே இதுல தான் இருக்கு. அது எதுக்கு இப்ப என்கிட்ட தர? பிரேக்கப் பண்ணதான். பிரேக்கப்? எதுக்கு இந்த பிரேக்கப்? சொல்ல போனா நான் லேட்டா கூட வரல. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு இந்த பிரேக்கப்? எவ்வளவு தைரியம் தான் எங்க அம்மா பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டிருப்பீங்க. எங்க அப்பாவே எங்க அம்மா பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டதில்ல. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? இனிமேல என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. அறிவு இருக்கான்னு கேட்டனா? நம்மால என்ன பண்றா? கால் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஹாய் பேப். சொல்லுப்பா, யாருப்பா? ஆண்டி, நீங்க? நான் அறிவாளியோட அம்மா பேசுறேன். ஆண்டி, அறிவு இருந்தா கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா ஆண்டி? யாரை பார்த்துட்டு அறிவு இருக்கான்னு கேக்குறேன்? இருடா, என் பொண்ணுகிட்ட சொல்றேன். ஆண்டி, நான் உங்களை அறிவு இருக்கான்னு கேட்கல ஆண்டி. உங்க பொண்ணு அறிவு இருந்தா கொடுங்கன்னு தான் கேட்டேன். ஆண்டி ஆண்டி, ஏய், நான் அறிவு நீ இருக்கான்னு கேட்டேன். மாட்டிக்கலடி, கயிறு
தயிர் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க? நீங்க தானங்க தயிர் சாதம் கேட்டீங்க? அதுக்கு எதுக்கு நீ மாட்டுக்கு தயிர் ஊட்டுற? இல்லங்க இப்ப தயிர் சுத்தமா இல்லங்க. பாலை கறந்து அது உரைக்கு ஊத்தி வச்சு தயிர் ஆகணும்னா 10 மணி நேரமாவது ஆகும்ல. அதுக்கு மாட்டுக்கே ஸ்ட்ரைட்டா தயிரை ஊட்டி விட்டுட்டா உள்ள தயிரும் பாலும் மிக்ஸ் ஆகி வரும்போதே தயிர் வந்துரும்ல. எப்படிங்க ஐடியா? ஓ ஐடியாவா? மாட்டு தேர்றாரு. உன் ஐடியாவில் இந்த சாணியை முக்கி தாண்டி அடிக்கணும். வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட எங்க போய்கிட்டு இருக்காரு? A few moments later. ஸ்வேதா பசிக்குது ஸ்வேதா. காலையில பைக்ல யாரை ஏத்திட்டு போனீங்க? தங்கச்சியா? பொய் சொல்லாதீங்க. உண்மையாவே தங்கச்சியை தாண்டி கூட்டு போனேன். என் மேல சத்தியம் பண்ணுங்க. உன் மேல சத்தியமா தங்கச்சியை தாண்டி கூட்டு போனேன். அப்புறம் ஏங்க அவ மூஞ்சில துணியெல்லாம் கட்டி கூட்டிட்டு போனீங்க? ஏன்னா அது உன் தங்கச்சிடி. ஓ சமைச்சிட்டு இருக்காளா? அப்படியே லவ் சாங் பாடி ரொமான்ஸ் பண்ண வேண்டியதுதான். சமையலறையே நான் சக்கரையா. வெங்காயம். ஏய் என்னடி? அந்த வெங்காயத்தை எடுங்கன்னு சொன்னேன். ஓ சரி சரி. இந்தாம்மா வெங்காயம். அங்க வைங்க. ரொம்ப கோபமா இருக்கா போல. வேற பாட்டு பாடி கரெக்ட் பண்ணலாம். அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. ஏயா உனக்கு அழகான மனைவி அன்பான துணைவின்னு 2 பொண்டாட்டி கேக்குதா? ஏமா நான் சத்தியமா ஒரு ஆள் உன்னை நினைச்சுதாமா பண்ணேன். நான் போய் உன்னை அப்படி நினைப்பேனா? இன்னும் 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப 8ஆவது ஜென்மத்துல யாரோட வாழ போற? சொல்லு 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 சொல்லு. உனக்கெல்லாம் கையால் அடிச்சா பத்தாது. வரேன் இது. நான் என்ன சொல்லிட்டு நிந்தாடி அடிக்கிறா? ஐயோ சூரியகடி எடுக்கிறாள். என்னங்க? சொல்லுமா. நான் துணி துவைக்க போறேன். என்ன மாதிரி அந்த சப்பாத்தி மாவு மட்டும் பணிஞ்சு வைங்க. சரிம்மா. அவளை மாதிரியே பிசையலைன்னா வந்து வாயிலேயே அடிப்பாளே. பிசைகிறேன் ஒன்ன மாதிரியே பிசைகிறேன். A few moments later. என்னங்க மாவு பணிஞ்சிட்டீங்களா? உன்ன மாதிரியே பக்காவா பிணைஞ்சிட்டேன் பேபி. கிச்சன்ல தான் இருக்கு பாரு. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். எப்படி பேபி உன்ன மாதிரியே செஞ்சுட்டேனா? ஏன்டி அடிச்சா? உன்ன மாதிரியே என்ட்ரி பண்ண சொன்னா உன்ன மாதிரியே என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன். பெருகடி தேவையில்லாம அடிச்சா? நீங்களே பாருங்க மக்களே. அவ்வளவு மாதிரி தானே மாவு பிணைய சொன்னா. நீங்களே பாருங்க அவ்வளவு மாதிரி தானே பிணைஞ்சிருக்கேன். இதுக்கு போய் என்ன அடிக்கிறேன் மக்களே. இவ உள்ள வா, எப்படி பணிஞ்சிருக்கன்னு நான் சொல்றேன். ஹாய் பேபி, எங்க இருக்க? என்ன பண்ற? வீட்டில் தான் தங்கம். ஆவி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆவியா? அது சுடுகாட்டுல எல்லாம் பிடிக்கணும். நீ என்ன வீட்லயே பிடிக்கிற? என்னடா நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ சிரிக்காமலே இருக்க. இப்போ சிரிக்கலைன்னா தேவையில்லாம பிரேக்கப் பண்ணாலும் பண்ணுவான். பேசாம சிரிச்சிட வேண்டியதுதான். என்னடா தும்புற? அதான் சொன்னேனே சளி பிடிச்சிருக்குன்னு. ஓஹோ, கதை அப்படி போதா? அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? இந்த உலகத்திலேயே என்ன மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அன்னைக்கு என்னன்னா ஜாதகத்துல என்ன பிடிக்காம சனி பிடிக்குன்னு போட்டிருக்குன்னு சொல்ற. சரி அதான் கூட விட்டேன். இன்னைக்கு என்னன்னா சளி பிடிச்சிருக்குன்னு சொல்ற. அப்போ உனக்கு அந்த சளி தான் பிடிச்சிருக்குன்னா அதே கட்டிக்கோ. லெட்ஸ் பிரேக் அப். அடி பைத்தியமே, இன்னும் லவ் பண்ணதுக்கு நான் சளி பிடிச்சே செத்துருவேன். ஓ அப்படியாடா? சேரா 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 சேரா. ஓகேடா ஓகேடா ஓகேடா. தங்கம் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம கல்யாண வீடியோ பயங்கரமா ஷேர் ஆயிடுச்சுடி. ஓ சூப்பருங்க. இப்போ எல்லாம் படம் நல்லா பயங்கரமா ரீச் ஆச்சுன்னா பார்ட் 2 பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி பசங்களையும் என் கல்யாண வீடியோ பார்ட் 2 கேட்குறாங்கடி. அதுக்கு நம்ம என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியும்? அரைச்சமாவே எப்படி மறுபடியும் அரைக்கிறது? உங்க வீட்டில் உன் தங்கச்சிக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்க்குறத கேள்விப்பட்டேன். அதுக்கு அந்த மாப்பிள்ளை போஸ்ட்டுக்கு உங்க அப்பா கிட்ட என்னைய ரெஃபர் பண்ணேன்னா அவன் தங்கச்சியை கட்டிக்கிட்டு அப்படியே பார்ட் 2 எடுத்துருவேன். ஓஹோ, உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? அதோ என் தங்கச்சி வரா பாரு. உனக்கு நான் பட்டாதுன்னு என் தங்கச்சி வர கேக்குதா? சாவுடா நான் சாவுடா. அனு என்னடா
என்னடா பண்ற? அனு உன்னை பற்றி தாண்டி ஒரு கவிதை ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னடா கவிதை? சொல்லவா? இப்போ பாரு. அணு அணு தினமும் அணு அணுவாய் அணுவை நினைத்தேன். எப்படி இருக்கு கவிதை? அடேங்கப்பா பாரா. ஆனா நான் தான் உன்னை பத்தி கவிதையே எழுத மாட்டேன். ஏன் அனு? ஆமா, பேர் எழுதும் போது பேனா நிப்பு குத்தும், அப்போ உனக்கு வலிக்கும்ல, அதான். சரி அதை விடு, லூடோ விளையாடலாமா? இல்லை வேணாண்டி. ஏண்டா? ஏன்னா உன் அளவுக்கு என்னால் உருட்ட முடியாதுடி. லெட்ஸ் பிரேக் அப். என்னங்க? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஆக்சுவலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன். லவ் பண்றீங்களா? இல்ல எனக்கு புரியல, எதை வச்சு லவ் பண்றீங்க? அது எப்படி சொல்கிறது? இது வரைக்கும் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிற பொண்ணை நான் சத்தியமாக இந்த ஏரியாலேயே பார்த்தது இல்லைங்க. எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற கரெக்டான பொண்ணு நீங்கள் மட்டும்தாங்க. நீங்கள் இப்போயே ஓகே சொன்னீங்கன்னா நாளைக்கு எங்கள் அம்மாவை வந்து பொண்ணு பார்க்க சொல்லுவாங்க. ஏங்க, நைட்டு ஃபுல்லாக என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இப்போதாங்க நான் தூங்க போகிறேன். இப்போதான் தூங்க போறியா? சரிங்க, நான் போய் தூங்க போகிறேன். குட் நைட். அதுக்கு எதுக்கடி 4 மணிக்கு மேக்கப் போட தெரியுற? ஹலோ. ஹாய் பேபி, எங்க இருக்க? நானா உன்னை பார்க்க தாண்டி வந்துட்டு இருக்கேன். என்னதான் பார்க்க வரியா? சொல்லவே இல்ல. ஆமாம் ஆமாம், சர்ப்ரைஸாக பார்க்கலாம்னு வந்தேன். இப்போது நடு தெருவில் நிற்கிறேன். ஓஹோ, அப்ப என்ன பார்க்க வந்தேன்னா சார் நடு தெருவுக்கு வந்துருவீங்க, அப்படிதானே சொல்ல வர? அப்படிலாம் இல்லடி. லெட்ஸ் பிரேக் அப். இனிமே கால் பண்ற வேலையை வச்சுக்காத. குட் பை. எது பிரேக்கப்பா? அடி பைத்தியமே, உண்மையாவே நான் நடு தெருவில் தாண்டி நிற்கிறேன்.